காசா போர் தொடர்பாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையே கைதி பரிமாற்றம் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கான பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கமாக நடந்து கொண்டிருக்க, மறுபக்கமாக கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவ டேங்கர்கள் ரஃபா நகரத்தின் மேற்கு பகுதிக்குள் ஆழமாக முன்னேறிக் கொண்டிருக்கின்றன. ரஃபா நகரத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF வான், தரை மற்றும் கடலிலிருந்து தாக்குதல்களை நடத்துகிறது. ரஃபா நகரத்தின் மேற்கு பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்களின் மோசமான இரவுகளில் நேற்றிரவும் 1 என்று குறிப்பிட்டுள்ள பாலஸ்தீன ஊடகங்கள், தாக்குதல் காரணமாக பல குடும்பங்கள் இருளில் தமது வீடுகள் மற்றும் கூடாரங்களை விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது என்று இன்று தெரிவித்துள்ளன. ரஃபா நகரத்தின் மேற்கே கடற்கரைக்கு அருகேயுள்ள அல் மவாசி பகுதியை நோக்கி இஸ்ரேலிய படைகள் ராணுவ டேங்கர்கள் மற்றும் கவச வாகனங்களில் தாக்குதல் நடத்தியபடி நகர்வதாக அங்குள்ள குடியிருப்பாளர்களை மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கடந்த மே மாதம் ரஃபா தாக்குதலை தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய ராணுவத்தால் வெளியிடப்பட்ட அனைத்து அறிவிப்புகளிலும் வரைபடங்களிலும் மனிதாபிமான பகுதியாக குறிப்பிடப்பட்டுள்ள இடம் ரஃபா நகரத்தின் மேற்கே கடற்கரைக்கு அருகேயுள்ள அல் மவாசி பகுதிதான். அல் மவாசி மனிதாபிமான வலயத்துக்குள் எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை என்று இஸ்ரேலிய ராணுவம் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஃபா நகரத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை மிக தந்திரமான தாக்குதல் ஒன்றை நடத்துகிறது. தந்திரத்துக்கு காரணம், ரஃபா நகரத்தில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தரைப்போரை தொடங்கக்கூடாது என்று அமெரிக்கா அறிவித்தது. பொதுமக்கள் அங்கிருந்து பாதுகாப்பான பகுதிகளுக்கு நகர்வதற்கு சரியான பொறிமுறை இல்லாமல் அங்கு தரைப்போரை தொடங்கக்கூடாது என்று கூறிய அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன், இஸ்ரேலிடம் அப்படி ஒரு பொறிமுறை இருப்பதாக நாம் அறியவில்லை என்று கூறினார். அதற்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு, சரியான பொறிமுறைக்கு திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம், திட்டம் தயாரானதும் ரஃபா நகரத்தில் தரைப்போர் தொடங்கும் என அறிவித்தார். ஆனால் இஸ்ரேலிய தரைப்படைகள் கடந்த மே மாதமே ரஃபா நகரத்துக்குள் ராணுவ டேங்கர்களுடன் இறங்கி தாக்குதலை நடத்துகிறது. அமெரிக்காவோ அது முழு அளவிலான தரைப்போர் அல்ல, வெறும் இலக்கு தாக்குதல், அதாவது டார்கெட் அட்டாக்ஸ் தான் என்று கூறுகிறது. ரஃபா நகரத்தில் முழு அளவிலான தரைப்போரை இஸ்ரேலிய பாதுகாப்பு படை இன்னமும் தொடங்கவில்லை என்று அமெரிக்கா கூறிவிட்டது. அதாவது ரஃபா நகரத்தில் தாக்குதல் நடக்கவில்லை, ஆனால் நடக்கிறது என்ற பாணியில் அங்கு போர் நடக்கிறது. ரஃபா நகரத்துக்கும் எகிப்துக்கும் இடையிலான எல்லை பகுதி இஸ்ரேலிய தரைப்படைகளால் முழுமையாக கைப்பற்றப்பட்டு அவர்களது கட்டுப்பாட்டில் உள்ளது. ரஃபா நகரத்தின் கிழக்கு பகுதியும் இஸ்ரேலிய தரைப்படைகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. இப்போது மேற்கு பகுதியை நோக்கி தாக்குதல் நடத்தியபடி இஸ்ரேலிய படைகளின் ராணுவ டேங்கர்கள் மற்றும் கவச வாகனங்கள் நகர்கின்றன. ரஃபா நகரத்தின் மேற்கு பகுதியாக உள்ளது கிழக்கு மத்திய தரைக்கடல். கடற்கரையிலிருந்து 1/2 கிலோமீட்டர் தொலைவு வரை இஸ்ரேலிய படைகளின் ராணுவ டேங்கர்கள் மற்றும் கவச வாகனங்கள் சென்றுவிட்டன. இந்த காணொளியை நீங்கள் பார்க்கும் நேரத்தில் ரஃபா நகரத்தின் மேற்கு பகுதியில் கடற்கரையை இஸ்ரேலிய ராணுவம் சென்றடைந்து விடலாம். கடற்கரையில் உள்ள கிழக்கு மத்திய தரைக்கடலில் இஸ்ரேலிய கடற்படையின் கப்பல்கள் நிற்கின்றன. ராணுவமும் கடற்படையும் கடற்கரையில் இணைந்து விட்டால் ரஃபா நகரம் கிழக்கு மேற்காக வெட்டப்பட நகரத்தின் வடக்கும் தெற்கும் தனித்தனியாக தனிமைப்படுத்தப்பட்டுவிடும். அதன்பின் ரஃபா நகரத்தில் ஹமாஸ் படைகள் தரைக்கு மேலே வடக்கிலிருந்து தெற்கு அல்லது தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி நகர முடியாதபடி முடக்கப்பட்டு விடலாம். ஒரு தரைப்போரில் தரைப்படைகளின் நகர்வு என்பது ஒரு வியூகத்தை அடிப்படையாக கொண்டது. எந்த ஒரு தரை நகர்வும் வான் மற்றும் கடலில் இருந்து கொடுக்கப்படும் சூட்டு வலு ஆதரவுடன் நகர்ந்தால்தான் அது வெற்றிகரமான நகர்வாகவும் இருக்கும், விரைவான நகர்வாகவும் இருக்கும், இழப்பு குறைந்த நகர்வாகவும் இருக்கும். வான் மற்றும் கடலில் இருந்து கொடுக்கப்படும் சூட்டு வலு ஆதரவு என்பது தரைப்படைகள் நகர வேண்டிய பாதையில் முன்கூட்டியே கப்பல்கள் மற்றும் விமானங்களில் இருந்து குண்டுவீச்சு தாக்குதல் நடத்துவது. அப்படி செய்யும் போது தரைப்படைகள் போக வேண்டிய பாதையில் உள்ள எதிரிகளின் தடுப்புகள் தாக்கி அளிக்கப்பட்டுவிடும். அதன்பின் தரைப்படைகள் எதிர்ப்பு இல்லாமல் முன்னேற முடியும். இந்த அனுகூலம் எல்லா தரை நகர்வுகளிலும் கிடைத்துவிடும் என்று கூற முடியாது. உதாரணமாக, சமகாலத்தில் நடக்கும் மற்றொரு போரான உக்ரைன் போரில் ரஷ்ய தரைப்படைகளுக்கு அனைத்து இடங்களிலும் வான் மற்றும் கடலிலிருந்து கொடுக்கப்பட்ட சூட்டுவலு ஆதரவு கிடைக்கவில்லை. அதற்கு காரணம், பல இடங்களில் கடல் கிடையாது. அத்துடன் உக்ரைனின் வான் பாதுகாப்பு சாதனங்களின் தாக்குதல் வீச்சுக்குள் ரஷ்ய விமானங்கள் போய்விடலாம் என்பதால் விமானங்களை தாக்குதல் நடத்த அனுப்புவதில்லை.
ஆனால் ரஃபா நகரத்தில் இஸ்ரேலிய ராணுவத்தின் தரை நகர்வுகளுக்கு அந்த அனுகூலம் கிடைக்கிறது. இஸ்ரேலிய விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமானங்களை சுட்டு வீழ்த்தும் வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஹமாஸிடம் கிடையாது. அதனால் இஸ்ரேலிய விமானப்படையின் விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் அந்த வான்பகுதியில் தாராளமாக பறந்து குண்டுவீச்சு தாக்குதல்களை நடத்தலாம். அத்துடன் ரஃபா நகரம் கடற்கரையோடு உள்ளது. அந்த கடலில் இருந்து இஸ்ரேலிய கடற்படை கப்பல்கள் தாக்குதல் நடத்த முடியும். அதுதான் இப்போது நடக்கிறது. ரஃபா நகரத்தின் மேற்கில் அல் மவாசி பகுதிக்கு வெளியே உள்ள ஹமாஸின் கட்டளை தளம் மற்றும் ஆயுத கிடங்கு தாக்கப்பட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவ உளவுத்துறைக்கு கிடைத்த துல்லியமான உளவு தகவலின் அடிப்படையில் ஹமாஸின் தளம் மீது விமான தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் தாக்கப்பட்ட தளம் ரஃபா நகரத்தில் ஹமாஸ் இயக்கத்தின் முக்கிய கட்டளை தளம் என்றும் IDF வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இன்று அதிகாலை நேரத்தில் நடத்தப்பட்ட அந்த தாக்குதலில் ஹமாஸின் தளபதிகளில் 3 பேர் மற்றும் 7 செயற்பாட்டாளர்கள் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF சற்று முன் வெளியிட்ட அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கொல்லப்பட்ட ஹமாஸ் தளபதிகளின் பெயர்கள் வெளியிடப்படவில்லை. ஹமாஸின் 2 முக்கிய படைப்பிரிவுகள் இன்னமும் ரஃபா நகரத்தில் இருந்து செயற்படுவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை முன்னர் கூறியிருந்தது. தற்போது விமான தாக்குதலால் கொல்லப்பட்டதாக கூறப்படும் 3 தளபதிகளும் அந்த படைப்பிரிவுகளின் தளபதிகளாக இருக்க வாய்ப்பு உள்ளது. தமது தளம் தாக்கப்பட்டது குறித்து ஹமாஸ் தகவல் எதையும் வெளியிடவில்லை. அதே நேரத்தில் அவர்கள் வெளியிட்ட மற்றொரு தகவல் இதனுடன் தொடர்பு பட்ட தகவலாக இருக்கலாம். ஹமாஸின் ஆயுத பிரிவு அல் கசாம் பிரிகேட் படைப்பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் காசாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 2 இஸ்ரேலிய பணிய கைதிகள் ரஃபா மீது நடத்தப்பட்ட இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார்கள் என கூறப்பட்டுள்ளது. கொல்லப்பட்டதாக கூறப்படும் பணிய கைதிகளின் பெயர்கள் வெளியிடப்படவில்லை. விமான தாக்குதல் நடந்ததாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை குறிப்பிட்ட ஹமாஸின் கட்டளை தளமும் பணைய கைதிகள் வைக்கப்பட்டிருந்த இடமாக ஹமாஸ் குறிப்பிடும் இடமும் ஒரே இடமாகவோ அல்லது அருகருகே உள்ள இடங்களாகவோ இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் தமது தளபதிகள் உட்பட உறுப்பினர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது பற்றி ஹமாஸ் அறிவிப்பு எதையும் எப்போதும் வெளியிட்டதில்லை. கடந்த அக்டோபர் மாதம் காசாவில் போர் தொடங்கியதிலிருந்து நடத்தப்படும் தொடர்ச்சியான தாக்குதல்கள் காரணமாக ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன இயக்கங்களின் ஆயுத கையிருப்புகள் கணிசமாக குறைந்துவிட்டதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு அதிகாரிகள் கூறுகிறார்கள். அதனால் தற்போது காசா பகுதியிலிருந்து இஸ்ரேலின் பகுதிகளை நோக்கி நடத்தப்பட்ட தாக்குதல்கள் எதுவும் நடக்கவில்லை என்றும் மிக அபூர்வமாக ஓரிரு தாக்குதல்கள் மட்டுமே நடக்கின்றன என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஹமாஸுக்கு ஆயுதங்கள் கிடைத்த 2 பிரதான வழிகளில் ஒன்று காசா பகுதிக்குள் அவர்கள் சொந்தமாக செய்த ஆயுத தயாரிப்பு. 2வது எகிப்தில் உள்ள எல்லையூடாக தரைக்கு மேல் அல்லது தரைக்கு கீழ் உள்ள சுரங்க பாதைகள் ஊடாக நடந்து கொண்டிருந்த ஆயுத கடத்தல். தற்போது காசா பகுதியில் நடக்கும் தாக்குதல்கள் காரணமாக ஹமாஸின் ஆயுத தொழிற்சாலைகள் மற்றும் ஆயுத கிடங்குகள் பெரிய அளவில் அழிக்கப்பட்டுவிட்டன. ரஃபா நகரில் உள்ள எகிப்திய எல்லை இப்போது இஸ்ரேலிய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. இந்த காரணங்களால் தான் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீன இயக்கங்களின் கையிருப்பில் ஆயுதங்கள் கணிசமாக குறைந்து விட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகிறார்கள்.